நீங்க இதுவரைக்கும் உங்க லைஃப்ல எவ்வளவோ அமானுஷ்யமான பேய் கதைகள் கேட்டிருக்கலாங்க. ஆனா, அந்த கதைகள் மாதிரி இந்த கதை இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சு கூட பாத்துறாதீங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது சாதாரண பேய்கள் சம்மந்தப்பட்ட கதை கிடையாதுங்க. ஒரு தெய்வீக சக்தியால நடக்கப்பட்ட 2 நபர்கள எப்படி காப்பாத்துனாங்க, 2 பேர் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான திகில் அமானுஷ்ய சம்பவமா தான் இந்த கதை இருக்க போதுங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, இதுல பாதிக்கப்பட்ட நபர்கள் 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு லாரியோட டிரைவர், லாரியோட கிளீனருங்க. ஸோ திருச்சி டூ சென்னை நெடுஞ்சாலைக்கு நடுவே நடக்கப்பட்ட ஒரு பயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அருண் நம்ம சேனலில் இந்த மாதிரி அமானுஷ்யமான திகில் சம்பந்தப்பட்ட பேய்கள் கதைகள் மற்றும் உண்மை கதைகளை டெய்லி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் நாளைக்கும் இந்த மாதிரி புதிய புதிய வீடியோகள் நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்காக அங்கே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த பட்டனையும் பக்கத்துலேயே வந்து பெல் பட்டன் ஒரு பட்டன் இருக்கும். அதையும் சேர்த்து ஆள்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம 2 பேர் எதுவுமே பண்ண வேண்டாங்க. நான் ஜஸ்ட் வீடியோ போட்ட அடுத்த நிமிஷமே யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட ஹோம் பேஜ்லேயே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே கொண்டு வந்து நம்மளுடைய வீடியோ சேர்த்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கலாங்க. முக்கிய குறிப்பு, ஹெட்ஃபோன்ஸ் போடலன்னா எடுத்து ஹெட்ஃபோனை காதில் எடுத்து மாட்டிக்கோங்க. வேற லெவலில் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர த்ரில்லிங் குறையாமல் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வாங்க டைரெக்டாக சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். இந்த சம்பவம் எங்கே நடக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திருச்சி டு சென்னை நெடுஞ்சாலைக்கு நடுவே நடக்கப்பட்டதுங்க. ஸோ திருச்சியிலேருந்து மணல் லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட இது நடக்கப்பட்ட சம்பவம் காலகட்டம் எப்போன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2013ஆம் வருடம் நடக்கப்பட்ட சம்பவங்க. ஸோ இந்த சம்பவத்தில் உள்ள 2 நபர் அருள் மற்றும் மகேஷ் அப்படிங்கிறவர் தாங்க. ஸோ அருள்ங்கிறவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த வண்டியோடைய கிளீனருங்க. ஸோ அவர் அந்த கிளீனரை பற்றி சொல்லணும்னா, அவர் அப்பந்தான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டேயே பார்த்தீங்கன்னா லாரி லைஃப்பில் வந்துட்டு ஜாயின்ட் ஆயிருக்காரு. ஸோ அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான். ஆனால் இவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி முன்ன பின்ன வந்துட்டு அந்த திருச்சி அவர் ஊரை விட்டு வெளியே போய் பழக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டோட பெர்மிஷன் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கிளீனர் பார்த்தீங்கன்னா முதல்ல லாரி டிரைவர் கூட சேர்ந்து ஒரு வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு வராருங்க. ஆனால் அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல வருஷமாக அந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கவர் தான். ஸோ அதனால பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நைட்டு ஃபுல்லாக மணலோட ஃபுல்லாக எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் தான் ஒரு 10 மணிக்கு சரியாக வந்துட்டு விக்ரவாண்டியில் ஒரு சைட் இருக்குதுங்க. அந்த சைட்டில் விக்ரவாண்டினா விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த சைட்டில் வந்துட்டு இந்த மணலை ஃபுல்லாக அன்லோட் பண்ணுறது இவங்களுக்கான ஒர்க்குங்க. ஸோ இது டைமிங் லோட் கிடையாது அப்படிங்கிற ரீசனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்பிட்வீன் திருச்சி டு விழுப்புரத்துக்கு நடுவில் நிறைய டைம் இருக்குது. ஸோ வந்துட்டு இவங்க பொறுமையாக ஓட்டிட்டு வந்தால் கூட வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருவாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க நைட்டு என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்த கிளீனர் பையனும் புது பையன் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்துட்டு அவங்க கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டு அது ரோடு ஓரமாக நம்ம வந்துட்டு வண்டியை வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் மார்னிங் வந்துட்டு ஒரு 7 மணிக்கே கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த லாரி டிரைவரும் அந்த கிளீனரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்க திருச்சியிலேருந்து நைட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணல் லோடெலாம் ஏற்றி முடிச்சுட்டு சரியாக ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைவேஸில் வந்துட்டு பிடிச்சி ஹைவேஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா அவங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு லொக்கேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த திருச்சி அவுட்டரில் உள்ள ஒரு முதல் டோல்கேட்டுங்க. அந்த டோல்கேட்டில் என்ன சம்பவம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டோல்கேட்டில் நம்ம தாண்டினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா திருச்சி அவுட்டர் டோல்கேட்டில் வரிசையாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள், அதாவது வந்து இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈடுபடுறவங்களாம் வரிசையாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த பையன் கிளீனருங்கிற பையன் வந்துட்டு புதுசு இல்லையா, ஆப்வியஸ்லி அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஏன்னா அந்த பையன் ஊரை விட்டே வெளியே வந்ததில்லை. முதல்ல ஒரு நல்ல பையனாக தான் ஊரில் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு பாலியல் தொழில்கள்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு தெரியாத ஒரு வெள்ளந்தி பையனாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வரிசையாக நைட்டு போல் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை நிற்கிறத பார்த்தோன்னே இந்த கிளீனர் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த டிரைவர் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்படி என்ன கேட்குறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அண்ணா யாருன்னா இவங்க நைட்டு ஃபுல்லாக அழகழகாக மல்லிகை பூ வச்சுட்டு வந்துட்டு ஹேண்ட்பேக்லாம் போட்டுட்டு வரிசையாக நின்றுட்டு இருக்காங்களே, இந்த பெண்கள்லாம் யாருன்னா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிளீனர் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் வந்துட்டு டிரைவர்கிட்ட கேட்கும்பொழுது அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னு, ஏன்டா கலாய்கிறியா, இது கூடவா தெரியாது, இவ்வளோ பெரிய முழுமாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, உண்மையிலே உனக்கு தெரியாதா இல்லை அண்ணனை கலாய்கிறியடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் மகேஷ்ங்கிற டிரைவர் அருள்ங்கிற கிளீனரை பார்த்து கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த கிளீனர் பையன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, இல்லை நான் சத்தியமாக எனக்கு தெரியாதுண்ணா, இப்போ நான் புதுசாக பார்க்குறேன்னா இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, இது வந்துட்டு இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்கடா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்போ வந்துட்டு ஈடுபடுறவங்க இதெல்லாம் போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேற உனக்கு சொன்னால் புரியாது, இப்போ உனக்கு எதுவும் போகணுன்னா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டக்குன்னு அவர் சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு ஷாக் ஆகிட்டானா, ஐயோ இல்லைங்க இதெல்லாம் அபச்சாரம்னா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஸோ வந்துட்டு நான் அந்த
மாதிரி வளர்க்கப்பட்ட பையன் கிடையாதுண்ணா. எங்க வீட்ல என்ன ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. என்ன விட்டுருங்கண்ணா அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பையன் சொல்லியிருக்கானாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன கம்முனு ஏறி வாய மூடிட்டு வா அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த டிரைவர் வந்துட்டு திட்டி அந்த பையன சும்மா உட்காரு அப்படிங்கிற மாரி சொல்லி உட்கார வச்சுட்டாருங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திரும்ப அந்த பையன் வந்துட்டு என்ன கேட்டிருக்கான்னா வந்துட்டு, "அண்ணா ஒரு டவுட்டு. நீங்க கேட்டா திட்ட மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கானாங்க. சரி நீ திட்டாத மாரி கொஸ்டினா கேளு. நானும் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்றேன் அப்படிங்கிற மாரி அவரு சொன்னதுக்கப்புறம், இந்த பையன் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இல்ல இந்த மாதிரி வரிசையா நின்னுட்டு இருந்தாங்கல்ல அந்த பொண்ணுங்க. அவங்க கூட நீங்க எப்பவாச்சும் வந்துட்டு போயிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவன் வந்துட்டு டிஃபரெண்ட்டா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்கும்பொழுது உடனே அந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு, "ஏன்டா உனக்கு ஆசை வந்துருச்சா? என்ன அப்ப வேண்டான்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லண்ணா சீரியஸா ஆசைலாம் வரலண்ணா. இல்ல நீங்க போயிருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி தான் நான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லும்பொழுது, "ஏன்டா இப்ப நான் உண்மைய சொன்னா நீ வந்துட்டு என் வீட்டுக்காரிட்ட போட்டு விட்டுற மாட்டியா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பையன்கிட்ட அந்த லாரி டிரைவர் சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறம் இல்லண்ணா நான் யார்ட்டனா போய் சொல்ல போறேன். என்னண்ணா அவங்க யாருன்னே தெரியாது நான் உங்க ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கிளீனர் பையன் சொல்லியிருக்கானுங்க. சொன்னதுக்கப்புறம் அண்ணனுக்கு பல டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. ஸோ வந்துட்டு 1ஆ 2ஆ எனக்கு சொல்றது கவுண்டே இல்ல. அவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஏன்னா நீங்க இன்னைக்கு ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லும்போது, இல்லடா நீ அதான் உன்ட்ட கேட்டேன். நீ போறியான்னு கேட்டேன். நீ போனன்னா வந்துட்டு உன்ன வச்சு நானும் போயிட்டு வந்திருப்பேன். ஸோ நீ வேண்டான்னு சொல்லிட்ட. அதனால வேற என்ன பண்றது? அண்ணன் செவனேன்னு கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஒய்ஃப் இருக்காங்கங்கிறீங்க. அப்புறம் நீங்க இந்த மாரி பண்ணும்பொழுது அது தப்பா தோணலையான்னு கேட்கும்பொழுது, இங்க பாரு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம்னா தப்பு, சரி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பார்த்துக்கோ. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு தோணுச்சா போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஆன் டைம்ல வந்துட்டு நமக்கு அந்த மாரி தோணும்போது ஒய்ஃபையே போய் தேடிக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவரு டிஃபரெண்ட்டா பேச ஆரம்பிச்சிருக்காருங்க அந்த லாரி டிரைவர். அதுக்கப்புறம் அந்த கிளீனர் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஓ! இதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கானா? சரிண்ணா, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த லாரி டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, "டேய் என்னடா இப்படி திடீர்னு ஆசைய தூண்டி விட்டுட்டியே! ஸோ இப்போ வந்துட்டு இப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த தேவதைகள் நிக்கிறத பார்த்துட்டு என்னால வந்துட்டு அடக்கிட்டு உட்கார முடியலையேடா! என்னடா பண்றது? ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர் வர டோல்கேட் விட்டு தள்ளி வந்துட்டோமே! இப்ப யூ டர்ன் பண்ணிட்டு போயிருமா? அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த டிரைவர் வந்துட்டு அந்த கிளீனர் பையன்ட்ட கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த கிளீனர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆனா இங்க பாருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அந்த தொழிலுக்குன்னு இந்த லோடுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு மொத நாளே நீங்க இந்த மாரிலாம் பண்ண போறீங்கன்னா, எனக்கு ஒரு மாரி நர்வஸா இருக்குதுண்ணா. எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. இது உங்க லாரி, நீங்க ஓட்டுறீங்க. நான் ஜஸ்ட் லாரிய துடைக்க வைக்க இந்த மாரி வேலைகள மட்டும் இன்னைக்கு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. நான் செவனேன்னு ஒரு ஓரத்துல உட்காந்துக்கிறேண்ணா. இது எல்லாம் உங்களுடைய விருப்பம்ண்ணா அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு பயத்துல இருந்துட்டு இருக்கானுங்க. அப்படி பயத்துல இருந்துட்டு இருக்கும்போதே டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டேன். சரிடா பயப்படாத ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு தான் நம்ம குடுத்து வைக்கல அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய்க்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டுனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ இவங்க யாருமே எதிர்பார்க்காத மாரி பார்த்தீங்கன்னா, ரோட்டு ஓரமா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லா புடவையெல்லாம் கட்டி மல்லிப்பூலாம் வச்சுட்டு, அதே மாதிரி ஹேண்ட் பேக் போட்டுட்டு, ஒரு பொண்ணு தனியா நின்னுட்டு இருந்திருக்காங்கங்க. ஸோ நின்னதுக்கப்புறம் இந்த டிரைவர் மட்டும் அத பார்த்துருக்காரு. அந்த கிளீனர் பையன் அத பார்க்கலங்க. பார்க்காம இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு, "டேய் நீ அந்த பொண்ண பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவரு அந்த பொண்ணுலருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி லாரிய வந்துட்டு ஒதுக்குறாருங்க. ஒதுக்கிட்டு உடனே அந்த கிளீனர பார்த்து கேட்காரு, "டேய் நீ அந்த பொண்ண பார்த்தியாடா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்டிருக்காரு. கேட்கும்பொழுது வந்துட்டு, "இல்லண்ணா நான் பார்க்கலையேண்ணா. இந்த காட்டுக்குள்ள எங்கண்ணா பொண்ணு நிக்க போது? அதுவும் ஒரே ஒரு பொண்ணு எப்படிண்ணா நிக்கும்?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த கிளீனர் பையன் கேட்டிருக்கானாம். "ஏய் சீரியஸாடா நான் பார்த்தேன்டா ஒரு பொண்ணு அங்க தனியா நின்னுட்டு இருக்காடா." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கப்புறம் எங்கண்ணா நிக்குது அப்படிங்கிற மாரி வந்துட்டு இவங்க 2 பேரும் பின்னாடி திரும்பி பார்த்துருக்காங்க. பின்னாடி வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு 100 மீட்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு நின்னுட்டு இருந்திருக்காங்க. நின்னதுக்கப்புறம், "டேய் நான் நெனச்சேன் எனக்கு அடிச்சதுடா லக்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இறங்கி போயிருக்காரு. அப்பவுமே அந்த கிளீனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "அண்ணா வேண்டாண்ணா, இன்னைக்கு வேண்டாண்ணா. என்ன விட்டுருங்கண்ணா. ஸோ நாளையிலருந்து நீங்க வேற யார் கூடயாச்சும் வந்து பண்ணிக்கோங்கண்ணா." அப்படிங்கிற மாரி அந்த கிளீனர் கேட்டிருக்காருங்க. கேட்கும்போது, "டேய் நீ கம்முனு அமைதியா இரு. நீ எதையும் வந்துட்டு உளறி ஓனர் கிட்டயாச்சும் இல்ல வந்துட்டு வேற எவன்ட்டயாச்சும் உளறி தொலைக்காம இருந்தா மட்டும் போதும். அப்படிங்க மத்தத நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவரு லாரிய ஓரம் கட்டிட்டு இறங்கி போயிட்டாருங்க. அப்படி இறங்கி போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு, அந்த கொஞ்சம் 100 மீட்டர் தள்ளி இருக்காங்க இல்லையா? ஸோ, அதனால அவர் நேரா போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுறாரு அப்படிங்கிறது இந்த பையனுக்கு கேட்கல. ஏன்னா, இவன் வந்துட்டு அந்த இங்க பின்னாடி இருந்து அந்த கண்ணாடி வழியா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏதோ பேசுற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ண கைய புடிச்சு நேரா லாரிக்கே கூட்டிட்டு வந்துட்டாராம் அந்த டிரைவரு. கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யாரு இந்த பையன வந்துட்டு பின்னாடி நீ பெட்ஷீட் அதாவது பின்னாடி அந்த லாரியில வந்துட்டு படுக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க தெரியுமா? அதுக்கு நீ போய்க்கோ. இந்த பொண்ண வந்துட்டு அந்த சைட்ல இருக்க கிளீனர் சீட்ல உட்கார வச்சுட்டு, இவரு லாரியில வந்துட்டு ஏறி லாரி டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே வந்திருக்க பொண்ணு இந்த பையன பார்த்து என்ன கேட்கறாங்களாம் வந்துட்டு, "இந்த பையன் யாரு?" அப்படிங்கிற மாரி டிரைவர்ட்ட கேட்டிருக்காங்க. கேட்கும்பொழுது, "இல்ல இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கான்." "ஓ! தொழிலுக்கு புதுசா? சரி, சரி இருக்கட்டும், இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வேற எதுவுமே சொல்லலையாங்க. சொல்லாம இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டிரைவர் திரும்பியும் கேட்காரு. இந்த பையன்ட்ட கேட்காரு. "டேய் இங்க பார்றா, பொண்ண பார்றா, லட்டு மாரி உட்கார்ந்துட்டு இருக்கு பக்கத்துல. ஸோ வேணும்னா சொல்லு, அந்த பொண்ணுட்ட நான் பேசுறேன். ஸோ ஏம்மா உனக்கு 2 பேருனா ஓகேம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு காசு தான் முக்கியங்க. காசு குடுத்தா நான் என்ன வேணா பண்ண ரெடி தாங்க." அப்படிங்கிற மாரி அந்த
அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம், இந்த கிளீனர் பையன் என்ன சொல்றான், "தயவு செய்து இப்படிலாம் பேசாதீங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா, ஒரே கஷ்டமா இருக்குண்ணா. நீங்க இந்த மாரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். என்ன விட்டுருங்கண்ணா. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு" சொன்னதுக்கப்புறம், அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அவன் தான் மாட்டேங்கிறான். அவன போட்டு நீ எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு அந்த டிரைவர்ட்ட கேட்டிருக்காங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி எங்க வச்சுக்கலாம்? நீங்க இந்த ஏரியால நீ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கியே எப்படிம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, "இல்ல நானும் ஃபர்ஸ்ட்டு முன்னாடி அந்த டோல்கேட் கிட்ட தான் நின்னுட்டு இருந்தேன். ஆனா அங்க பல பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னா நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டுக்கு எல்லாத்தையும் கமிஷன் குடுக்கணும். 4, 5 பேர் கமிஷன் குடுக்கணும். அது போக சம்பாதிக்கிறத வந்துட்டு ஷேரிங் பண்ணணும். நெறைய விஷயங்கள் இருக்குது. பட் இங்கன்னா நான் மட்டும் தான் ராஜா. எனக்கு நான் தான் ராஜா. ஸோ நான் சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்கு தான். அதனால தான் இங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லியிருக்குதாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த டிரைவரும் அப்படியா விஷயம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் லாரியை மூவ் பண்ணி போய்க்கிட்டே இருக்காருங்க. போய்க்கிட்டே இருக்கும்போது டிரைவர் கேட்டிருக்காரு, "ஏம்மா உனக்கு எதுவும் லொகேஷன் பக்கத்துல தெரியுமாம்மா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, உடனே எதுக்குங்க லொகேஷன் அப்படிங்கிற மாரி பின்னாடி இருந்து அந்த பையன் கேட்டிருக்கானாம். அப்படி கேட்கும்பொழுது வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, "டேய் உனக்கு எத்தன டைம்டா சொல்றது? நாங்க 2 பேரும் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரேன்டா" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த டிரைவர் சொல்லும்பொழுது, "அண்ணா அதுக்கு நீங்களே ஒரு லொகேஷன் பார்த்து போங்க. அவங்க சொல்ற லொகேஷனுக்கு போகாதீங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. அதுவும் தனியா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பார்த்து ஏன்பா நீ பயப்படுற?" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லியிருக்குதாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த டிரைவரும் லைட்டா சூதா இருக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு வேளை இவன் சொல்றதுலயும் லாஜிக் இருக்குது. என்னன்னா வந்துட்டு, தனியா அந்த இடத்துல மட்டும் இங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்குன்னா, நம்ம இது சொல்ற லொகேஷனுக்கு போயிட்டு நம்மள எதுவும் பண்ணிட்டாளுகளா நம்மட்ட அதாவது நான் களவாண்ட்டு போயிறக்கூடாது இல்லையா? கையில இருக்க காசெல்லாம் புடுங்கிட்டு போயிறக்கூடாது இல்லையா? அப்படி ராபரீஸ் நடக்கும் பாருங்க. அந்த மாரி ஒரு வேளை நடக்குமா அப்படிங்கிற மாரி டக்குன்னு இவன் சொன்னோனே டிரைவருக்கும் ஸ்ட்ரைக் ஆயிருதுங்க. ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம், சரி இப்ப நீங்க சொல்ற லொகேஷனுக்கு தான் நாங்க வரணுமா என்ன? அப்படிங்கிற மாரி அந்த டிரைவர் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்பொழுது, "இல்ல உங்க இஷ்டம் தான். நீங்களே ஒரு நல்ல லொகேஷன் காமிச்சாலும் எனக்கு ஓகே தான்" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லியிருக்குதுங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் தூரம் லாரிய மூவ் பண்ணிட்டே போய்க்கிட்டு இருக்காங்க. போய்க்கிட்டே இருக்கும்போது சரியா ஒரு ஒரு 1 1/2 கிலோமீட்டர்லயே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லு மண்டபம் மாரி வருதுங்க. அந்த கல்லு மண்டபம் என்ன ரீசனுக்கு அந்த இடத்துல இருக்குதுன்னா, நார்மலாவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர்ல ரோட்டோரமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய ஆங்காங்கே கல் மண்டபங்கள நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது எதுக்கு இருக்குன்னா வந்துட்டு அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரோட்ல வந்துட்டு இப்ப தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. அப்போலாம் மக்கள் நடந்து தான் போவாங்க இல்லையா? நடந்து போறவங்களுக்காக இளைப்பாறுறதுக்காக அந்த கல் மண்டபத்த அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள்லாம் கட்டி வச்சதா கூறப்படுதுங்க. அந்த மாதிரி ஒரு கல் மண்டபம் தான் ரோட்டு ஓரமா இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கிலோமீட்டர்லயே வந்திருக்குதுங்க. ஸோ அது பக்கத்திலேயே வந்துட்டு லாரிய நிப்பாட்டிட்டு, ஸோ லாரி டிரைவர் கிளீனர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "டேய் நீ போய் இறங்கி போயிட்டு இந்த பக்கம் ஒரு மண்டபம் மாரி இருக்குது கல் மண்டபம். நீ இங்க போயிட்டு உள்ள எனக்கு எல்லாம் ஓகேயா இருக்குமா?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு டிரைவர் சொல்லியிருக்காருங்க. இந்த பையனும் வந்துட்டு, "என்னண்ணா என்ன போ சொல்றீங்கன்னு" சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு, "ஒழுங்கா சொல்றது நான் சொல்றத கேளு" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், இவனும் வந்துட்டு இறங்கி போயிட்டு அங்க போய் பார்த்துருக்கானா, அவனுக்கு அங்க என்ன பார்க்கறதுன்னு தெரியலையாங்க. ஸோ சும்மா உள்ள இறங்கி போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கான். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம், "டேய் எப்புட்றா ஓகே?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு லாரி டிரைவர் கேட்டிருக்காரு அந்த பையன்ட்ட. அப்படி கேட்கும்பொழுது அந்த பையன் வந்துட்டு சொல்லியிருக்கானா, "அண்ணா நீங்க என்ன பார்க்க சொன்னீங்கன்னு தெரியல. அங்க என்ன ஒண்ணுமே இல்லண்ணா. ஃபுல்லா இருட்டா தான் இருக்குது" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "அந்த இருட்டா இருக்கான் தான்டா உன்ன பார்க்க வந்தேன். இருட்டா இருக்குல்ல அது எங்களுக்கு போதும். நீ ஒழுங்கா லாரியில ஏறி உட்காந்துக்கோ. லாரிய பத்திரமா பார்த்துக்கோ. நானும் இந்த பொண்ணும் போயிட்டு வந்துருந்தோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவன லாரியில ஏத்தி விட்டுட்டு, அந்த பொண்ணும் லாரி டிரைவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கல் மண்டபத்துக்குள்ள இறங்கி போறாங்களாங்க. எதுக்குன்னா அந்த பாலியல்ல ஈடுபடுறதுக்காக போயிருக்காங்களாங்க. அப்படி அவங்க 2 பேரும் உள்ள இருந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, இங்க கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன சம்பவம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த பையன் லாரியில பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். வேற ஏதாச்சும் வந்துருவாங்களா? இல்ல அந்த பொண்ணு அந்த அண்ணன லாரி டிரைவர் ஏதாச்சும் பண்ணிருமா? ஸோ இந்த மாதிரி பல குழப்பத்தோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி விஷயத்த பார்க்குறான் இல்லையா? ஸோ இதனால வந்துட்டு அவன் பயங்கரமா பல குழப்பத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு என்ன இருக்குதுன்னா, பின்னாடி லாரிய வந்துட்டு யாரோ டம்மு டம்முன்னு தட்டுன மாரி சவுண்ட் கேட்டிருக்குதுங்க. உடனே இந்த பையன பார்த்தீங்கன்னா லாரிய விட்டு இறங்கி போயிட்டு பின்னாடி போய் பார்த்துருக்கான். அங்க இவனுக்கு இன்னொரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்குது. அது என்ன ஷாக்குன்னு பார்த்தா, அந்த லாரிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அப்படி மங்களகரமா மகாலட்சுமி மாரி நெத்தியில வந்துட்டு நல்லா வட்டமா ஒரு குங்குமம் வச்சுக்கிட்டு, ஸோ பயங்கரமா ரெட் கலர்ல ஒரு புடவைய உடுத்திக்கிட்டு வந்துட்டு மல்லிகைப்பூலாம் வச்சு பயங்கரமா வந்துட்டு ஒரு அம்மன் உருவத்தில காட்சி அளிச்ச மாரி ஒரு பொண்ணு நிக்குதுங்க. அப்படி நின்னுகிட்டு அந்த பொண்ணு இந்த பையன பார்த்து என்ன சொல்லியிருக்குன்னா, "டேய் தம்பி என்னடா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்குதுங்க. அப்போ அந்த தம்பி வந்துட்டு, "இல்ல எங்க அண்ணா வந்தாரு, டிரைவர் வந்தாரு, அவரு உள்ள போயிருக்காரு" அப்படிங்கிற மாரி வந்துட்டு மொட்டையா சொல்லி முடிச்சிருந்தான். சரி அவரு என்னமோ பண்ணிட்டு போறாரு, நீ இந்த இடத்துல நிக்காத, இதுக்கப்புறம் வந்துட்டு நின்னா உனக்கு ஆபத்து. இந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்பிரு. உடனே இப்பவே கிளம்பிரு, இந்த இடத்த காலி பண்ணிரு அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்குதுங்க. சொன்ன கிட்டத்தட்ட அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பையன் ஏன் கிளம்பணும்? எதுக்கு கிளம்பணும்? அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, அங்கருந்து அந்த டிரைவர் வந்துட்டு கத்தி கூப்பிட்டுருக்காருங்க. "டேய் எங்கடா போன? இங்க வாடா" அப்படிங்கிற மாரி கூப்பிட்ட மாரி சவுண்ட் கேட்டிருக்குதுங்க. உடனே வந்துட்டு இந்த பொண்ண வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு நேரா வந்துட்டு இந்த பையன் என்ன பண்ணிடுறான், அந்த டிரைவர் கிட்ட போயிடுறாங்க. அப்படி டிரைவர் கிட்ட போனதுக்கப்புறம், "அங்க என்னடா லாரியில தானே உன்ன உட்கார சொன்னேன். லாரிக்கு பின்னாடி போய் நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு டிரைவர் கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த கிளீனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவனுக்கு நடந்த விஷயத்த சொல்றான். ஸோ என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்க. அழகா இருந்தாங்க. "எப்புட்றா
அழகா இருந்தாளா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்டிருக்கேன். அப்படி கேட்கும்பொழுது, "ஆமாண்ணா" அப்படின்னு சொல்லும்பொழுது வந்துட்டு, "எங்கடா அந்த பொண்ணு? எங்கடா அந்த பொண்ணுன்னு?" சொல்லிட்டு இப்போ அந்த டிரைவரு லாரிய சுத்தி தேடி அலைஞ்சிருக்காருங்க. அப்படி அலையும்போது அங்க எந்த பொண்ணையுமே காணோம். ஸோ கிளீனரும் பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி அலைஞ்சிருக்கிறாருங்க. அப்படி சுத்தி 2 பேரும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணையுமே காணுங்க. உடனே டிரைவர் வந்துட்டு, "என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? என்னடா நான் ஒரு பொண்ணு கூட இந்த மாரி பண்ணிட்டு இருந்தாலும் என்ன வச்சு எதுவும் கலாய்க்கிறியா? எங்கடா பொண்ணு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டிரைவர் வந்துட்டு கிளீனர புடிச்சு திட்டியிருக்காருங்க. திட்டினதுக்கப்புறம், "இல்ல நான் பார்த்தது உண்மதான். சரி ரைட் விடுங்க போலாமாண்ணா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு கிளீனர் கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்கும்போது, "சரி போலாம். லாரியில அமௌண்ட் இருக்குது. அமௌண்ட் எடுத்து அந்த பொண்ணுட்ட குடுத்துட்டு வந்துரு. நம்ம கிளம்பலாம்." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிளீனர் என்ன சொல்றாரு, "ஏன்டா நீங்களே குடுக்கலாம்லண்ணா?" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் போடா ஒண்ணும் இல்லடா." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காருங்க. ஸோ உடனே இந்த கிளீனரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, லாரியில இருந்து ஒரு டார்ச் லைட்டும், ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து கொஞ்சோண்டு பணத்தையும் வந்துட்டு எடுத்துக்கிறாருங்க. எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ள குடுக்க போலாம் அந்த பொண்ணுட்ட அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோட அந்த கல்லு மண்டபத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாருங்க. அப்படி காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ண பார்க்குறாரு. என்ன இருட்டா இருக்குது எதுவுமே தெரியலையா? ஸோ நான் டக்குன்னு டார்ச் ஆன் பண்ணி பார்க்குறாருங்க. டார்ச் ஆன் பண்ண அவருக்கு ஃபர்ஸ்ட்டு பயங்கரமான ஷாக்குங்க. அந்த ஷாக் என்னன்னா, அவர் டார்ச் ஆன் பண்ண அடுத்த செகண்டே அவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு அழுகிய நிலையில ஒரு பிணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் முன்னாடி நிக்கிற மாரி தெரிஞ்சிருக்குதுங்க. உடனே கத்திட்டு கண்ண மூடி கண்ண தொறக்கறதுக்குள்ள என்ன இருக்குது, அந்த கல் மண்டபத்தோட எட்ஜ்ல அந்த செவுத்து ஓரமா பார்த்தீங்கன்னா, இவரு லாரிக்கு பின்னாடி ஒரு உருவத்த பார்த்தார்ல, ஒரு அழகிய ஒரு பெண் மகாலட்சுமி மாரி இருக்கிற ஒரு பொண்ண பார்த்தார்ல ரெட் கலர் சாரியோட, அதே பெண் உருவம் அந்த கல் மண்டபத்துக்குள்ள இருக்க செவுத்த ஒட்டுனாப்புல ஒரு பத்மாசனம், அதாவது சம்மணம் போட்ட நிலையில பார்த்தீங்கன்னா, அந்த பெண் உட்கார்ந்திருக்கிற மாரி ஒரு டார்ச் அடிக்கும்போது தெரிஞ்சிருக்குதுங்க. உடனே இவரு பயந்து போய் அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளிய ஓடி வந்துர்றாருங்க. ஓடி வந்துட்டு இருக்கு நேரா வந்துட்டு லாரி டிரைவர்ட்ட வந்து, "அண்ணா இங்க பாருங்கண்ணா உள்ள இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்தேன்னா எனக்கு பயமா இருக்குது. நீங்களே போய் ரூ. குடுத்துருங்கண்ணா." அப்படி இந்த பையன் கிளீனர் வந்துட்டு டிரைவர் கிட்ட சொன்னதுக்கப்புறம் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, "என்னடா இவ்ளோ பயந்தாங்கோலியா இருக்கேடா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவரு டிரைவர் என்ன பண்றாரு, நேரா அந்த டார்ச்சையும் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ள போயிருக்காருங்க. உள்ள போயிட்டு இவரு போயிட்டு பார்த்தா, இவருக்கு அங்க எதையுமே காணோம். ஸோ எம்ப்டியா இருக்குது. ஈவன் தோ அந்த பொண்ணு கூட இருந்தாரு பாருங்க, அந்த பொண்ணையுமே காணோங்க. இவருக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா அந்த பொண்ணையும் காணோம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு இவரு வந்துட்டு என்ன பண்றாரு, நேரா திரும்ப வெளிய வந்து பார்த்துருக்காராம். அப்படி வெளிய வந்து பார்த்தா, இந்த பையன காணோமாங்க. யாரு? கிளீனர் பையன காணோமா. "டேய் எங்கடா போன? நீ எங்கடா போன இந்த நேரத்துக்கு?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு இவரு லாரிய ஃபுல்லா சுத்தி முத்தி தேடியிருக்காரு. லாரிக்குள்ள பார்த்துருக்காரு. எங்கேயுமே அந்த கிளீனர் பையன காணோங்க. அப்படி காணோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்குது, பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா, ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பழைய பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க. நைட் டைம்ல அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பையன், "அண்ணா நான் இங்க நிக்கிறேன். இங்க ஓடி வந்துருங்கண்ணா, இங்க ஓடி வந்துருங்கண்ணா." அப்படிங்கிற மாரி சவுண்ட் கேட்டுருக்குதுங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம், "இவன் எதுக்கு நம்மள இங்க கூப்பிடுறான்?" அப்படிங்கிற மாரி இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நேரா வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு ரோட கிராஸ் பண்ணி பார்த்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் பார்த்துருக்காருங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் பார்த்தா, அங்கேயும் அந்த பையன காணுங்க. இவருக்கு ஒரே குழப்பம். எங்க போனா என்னாச்சு எதுவுமே தெரியலையா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவரு என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப ரோட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து அந்த லாரியிலே போயிட்டு நம்ம படுத்து இப்போதைக்கு ரெஸ்ட் எடுப்போம். எப்படியும் காலைல போய் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணோம். லாரியிலே இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மார்னிங்குள்ள வந்துருவோம் போனவே. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கிளம்பி லாரி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவரு அந்த லாரிய எடுத்து இன்னும் நல்லா ஓரமா ஒதுக்கி விட்டுட்டு, அந்த லாரிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, கேபின்லேயே பார்த்தீங்கன்னா, டிரைவர் வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி லாரி டிரைவர் நல்லா லாரியில தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு யாரோ மணி அடிக்கிற மாரி சவுண்ட் கேட்டுருக்கு. இந்த கோவிலெல்லாம் வீட்லலாம் பூஜை பண்ணும்போது மணி அடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி மணி அடிக்கிற மாரி சவுண்ட் கேட்டுருக்குதுங்க. இந்த சவுண்ட கேட்டு இந்த லாரி டிரைவர் டக்குன்னு எந்திரிச்சு, யார்றா இந்த நேரத்துல மணி அடிக்கிறான்னு எந்திரிச்சு பார்த்தா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு டைம் வந்துட்டு சூரியன் வந்துட்டு உதிக்கிற டைம் ஆயிப்போச்சுங்க. விடிய போகுது. ஸோ அந்த டைம் வந்துட்டு இவரு என்ன பண்றாரு, மணி அடிக்கிற சவுண்ட கேட்டு இவரு வந்துட்டு லாரிய விட்டு இறங்கி கீழ குதிக்கிறாருங்க. அப்படி லாரிய விட்டு இறங்கி கீழ குதிக்கும் போதுவே இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் யாரோ டம்முன்னு கீழ குதிக்கிற மாரி இருந்திருக்குது. உடனே டக்குன்னு பயத்தோட இவரு திரும்பி பார்த்தா, அங்க அந்த லாரி டிரைவருடைய கிளீனருங்க. கிளீனர் தான் லாரிக்கு மேல இருந்து கீழ குதிச்சிருக்காரு. உடனே குதிச்ச உடனே லாரி டிரைவர் கிளீனர பார்த்து என்ன கேட்டிருக்காரு, "டேய் நைட்டு ஃபுல்லா எங்கடா போயிருந்த? உன்ன காணோம்னு ஊரு ஃபுல்லா, அதாவது வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்தேன். எவ்வளோ தூரம் கத்தி கத்தி கூப்பிட்டேன். எங்கடா போனேன்னு?" சொல்லும்போது, "அண்ணே நீங்க வந்துட்டு வெளிய போன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு நேரா லாரிக்கு மேல வந்து படுத்து தூங்கிட்டேனே. நல்லா வந்துட்டு மணல் இருந்துச்சு. அதனால வந்துட்டு அந்த மணலுக்கு மேல படுத்து தூங்கிட்டேனே. ஸோ அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா கத்தி கத்தி கூப்பிட்டேனாடா, லாரிக்கு மேல தான் இருந்தியா? நான் சொல்றது கேட்கலன்னு?" கேட்கும்போது, "உண்மையாவே நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கலண்ணே." அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாரி டிரைவர் என்ன கேட்டிருக்காருன்னா, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். ராத்திரி போல ஏன்டா அந்த அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் இருந்துகிட்டு இங்க வாங்கண்ணே, நான் அங்க தான் இருக்கிறேன்." அப்படிங்கிற மாரி பதட்டத்தோட கூப்பிட்டியே, அது எதுக்குடா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதே எனக்கு தெரியுது. நான் ஏனே நடுச்சாமத்துல அந்த பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு உங்கள கூப்பிட போறேன். என்ன ஏதாவது
லாஜிக்கா பேசுங்களேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, "என்னடா சொல்ற? ஒரே குழப்பமா இருக்கு" அப்படின்னு சொல்லும்பொழுதே, சரி நம்ம யார் இங்க மணி அடிக்கிறா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "வா மணி அடிக்கிற இடம் எங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்க்க போலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தான் அந்த மணி அடிக்கிற சவுண்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னா, அந்த ஒரு கல் மண்டபத்துக்குள்ள இருந்து தான் வந்திருக்குது. "இங்க யார்றா மணி அடிக்கிறா? ஒரு வேள அந்த பொண்ணு இன்னும் போகலையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, இவங்க என்ன பண்றாங்க, அந்த கல் மண்டபத்துக்குள்ள வந்துட்டு போறாங்கங்க. அங்க போய் பார்த்தா, இவருக்கு யாருக்கு டிரைவருக்கு ஷாக் இல்ல. கிளீனருக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா, கிளீனர் ராத்திரி வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த கல் மண்டபத்துக்குள்ள வந்துட்டு நல்ல மங்களகரமா மகாலட்சுமி மாரி உட்கார்ந்திருந்தான்னு பார்த்திருந்தாரு இல்லையா? அந்த பொண்ணு உட்கார்ந்திருந்த இடத்துல ஒரு அம்மன் சிலை ரெட் கலர்ல புடவை உடுத்திட்டு உட்கார்ந்திருக்காங்க. அந்த அம்மன் சிலைக்கு ஒரு பூசாரி பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணிட்டு இருக்காருங்க. ஆரத்திலாம் எடுத்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இத ஒரு செகண்ட் பார்த்தோனே, இவரு உண்மையிலே ரொம்ப பயமாயிருச்சுங்க. யாரு கிளீனர் பயந்து போய், "என்னடா நான் நைட்டு பார்த்தது அப்படி நடக்குதா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, "டேய் இங்க வெளிய வா" அப்படிங்கிற மாரி வந்துட்டு டிரைவர் வந்துட்டு கிளீனர பார்த்து கூப்ட்டுருக்காரு. கூப்ட்டதுக்கப்புறம், "அண்ணா சொல்லுங்கண்ணா, இன்னைக்கு பார்த்தீங்களாண்ணா, அங்க அம்மன் சிலை இருக்குண்ணா. அப்ப இது கோவில் போலண்ணா" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளீனரு டிரைவர் கிட்ட சொல்றாங்க. சொல்லும்போது, "ஆமாடா கோவில் போய் எதுக்கு என்ன பண்ணணுங்கிற?" அப்படிங்கிற மாரி டிரைவர் கேட்காருங்க. "அண்ணா இல்லண்ணா, நேத்து கோவில்ல தான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கண்ணா. வந்துட்டு அம்மன்ட்ட மன்னிப்பு கேளுங்கண்ணா போயிட்டு. கோவில்ல செய்யக்கூடாத தப்பு நீங்க வந்துட்டு ரொம்ப என்னது அபச்சாரமான வேலைய கோவில்ல பண்ணியிருக்கீங்க. போயிட்டு மன்னிப்பு கேட்டு வாங்கண்ணா, இல்ல வந்துட்டு அம்மன் தண்டிச்சிட போதுண்ணா" அப்படிங்கிற மாரி வந்துட்டு யாரு அந்த கிளீனர் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அந்த பையன் பயந்த பையன் இல்லையா? வீட்லயே வந்துட்டு வளர்க்கப்பட்ட அந்த சின்ன பையன் அப்படிங்கிறனால ரொம்ப பயந்த வண்ணத்துல இருந்துட்டு இருக்கான். அதையும் தாண்டி அவன் நைட்டு பார்த்த ஒரு பெண்ணோட உருவம் இப்ப உண்மையான சிலையா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாருக்கு தான் பயம் வராதுங்க கடவுள் நெனச்சு. ஸோ அதனால பயத்தோட சொல்லும் பொழுது அவருக்கு டிரைவர், "உனக்கு வேணா நீ போய் சாமி கும்பிட்டு வாடா. நம்மளால முடியாது பார்த்துக்கோ. நமக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது. என்ன விட்டுரு, ஆள விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துட்டு வந்து வண்டியில ஏறு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவரு லாரி பக்கம் லாரியில ஏற போறாருங்க. இந்த பையன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, "சரி நான் ஒரு 2 நிமிஷம் இருங்க. நான் போய் சாமி கும்பிட்டு வந்துருந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த பையன் திரும்ப அந்த கல் மண்டபத்துக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சாமிய கும்பிடுறாங்க. அப்படி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஆரத்திலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் அந்த பூசாரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "ஐயா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் கேளுங்கய்யா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நீங்க டெய்லி இந்த கோவில்ல பூஜை பண்ண வருவீங்களா?" அப்படிங்கிற மாரி அந்த பையன் கேட்டிருக்காங்க. "ஆமா தம்பி நீங்க யாரு? நீங்க புதுசா இருக்கீங்களே இந்த ஏரியாக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லையா நாங்க வந்துட்டு ராத்திரி போல வந்துட்டு தூக்க கலக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டிய ஓரமா நிப்பாட்டிட்டு இந்த கல் மண்டபத்துக்குள்ள தூங்கலான்னு வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துச்சுயா. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு பெண்மணி அப்படியே இந்த அம்மன் உருவத்துல உட்கார்ந்திருக்க மாரி என் கண்ணால பார்த்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, "என்ன தம்பி சொல்றீங்க? இவ்வளோ வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே இந்த அம்மன் காட்சி குடுத்தது இல்ல. உங்ககிட்ட சரி அப்படி வந்து அந்த பொண்ணு எதுவும் பேசிச்சான்னு?" சொல்லும்போது, "இல்லைங்கய்யா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்டு லாரிக்கு பின்னாடி இருந்துச்சு. என்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல இதுக்கப்புறம் நிக்காதீங்க. உங்க உயிருக்கே ஆபத்து. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போயிருங்க" அப்படிங்கிற மாரி சொன்னத பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த கல் மண்டபத்துக்குள்ள அந்த அம்மன பார்த்தேன். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பூசாரி சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நம்புற மாரி இல்லன்னு சொன்னதுக்கப்புறம், "நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் இதாங்கய்யா உண்மை. சரி அதுக்கப்புறம் வேற என்னய்யா அமானுஷ்யமான விஷயம் நடந்துச்சுன்னு?" சொல்லும்போது, "இல்ல அந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ அழுகிப்போன உருவத்துல ஒரு பிணம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனத பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மன் தெரிஞ்சாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, "இந்த இடத்துல வேற ஏதோ அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதாய்யா?" அப்படிங்கிற மாரி அந்த கிளீனர் அந்த பூசாரி கிட்ட கேட்டிருக்காராங்க. அப்படி கேட்கும் பொழுது, அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, "தம்பி இங்க பாரு, இங்க அமானுஷ்யமான விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என் கண்ணால இதுவரைக்கும் நானும் பார்த்தது கிடையாது. மேபி இந்த அம்மன நான் பூஜை பண்றதுனால அம்மன் என்ன பாதுகாத்துட்டு வருதா என்னன்னும் எனக்கு தெரியல. ஆனா, உன்ன மாதிரி பல பேர் இந்த வழியா டிராவல் பண்றவங்களும் சரி, இந்த லோக்கல்ல இருக்கிற பசங்களும் சரி, நெறைய பேர் வந்துட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். இந்த ஏரியால ராத்திரி ராத்திரி பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதாகவும், பல பெண்களுடைய ஆவி சுத்திட்டு இருக்கிறதாகவும், அதையும் தாண்டி பல பேர் மர்மமான முறையில ஆக்சிடென்ட்ல, விபத்துல இறந்து போறதும் நடந்துகிட்டு இருக்கு தம்பி அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம், "சரி தம்பி உனக்கே அம்மன் காட்சி அளித்தது அப்படிங்கிற மாரி நீ சொல்ற. என்னால இன்னும் நம்ப முடியல. ஸோ அதனால வந்துட்டு நீ ரொம்ப லக்கி தான். ஸோ நீ இந்த அம்மன வந்துட்டு நல்லா வேண்டிக்கோ. வேண்டிட்டு போ. உனக்கு எதுவுமே ஆகாது. நீ கிளம்பு" அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்லிட்டு அந்த பூசாரி இவருக்கு பிரசாதத்துல அதாவது என்ன திருநாறு விபூதி எல்லாம் குடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க. இந்த பையன பார்த்தீங்கன்னா, நேரா லாரியில வந்துட்டு, "அண்ணே இந்தாங்கண்ணே விபூதி எடுத்துக்கோங்க" அப்படின்னு குடுக்கும்போது, அவரு அத தட்டி விட்டுருக்காராம். "எனக்கெல்லாம் தேவையில்ல, நம்பிக்கை கிடையாது. நீ வேணா பூசிக்கடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ லாரி எடுத்து 2 பேரும் வந்துட்டு அந்த டெஸ்டினேஷன் விக்கிரவாண்டிய நோக்கி பயணத்த மேற்கொள்றாங்க. அப்படி மேற்கொள்ளும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, லெஃப்ட் சைடு ஒரு டீ கடை வருது. இந்த லாரி டிரைவர் அந்த டீ கடைக்கு பக்கமா லாரிய ஒதுக்கிட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கிளீனர எழுப்பி, "டேய் தம்பி, அந்த பக்கத்துல டீ கடை வந்து இருக்குது. அந்த டீ கடையில போயிட்டு நீ ஒரு சிகரெட்டும், ஒரு டீயும் வாங்கிட்டு வாடா" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த கிளீனர் எழுப்பி சொல்றாருங்க. கிளீனரும் என்ன பண்றாருன்னா, அதே மாதிரி வந்து அந்த டீ கடைக்கு போயிட்டு அந்த போலான்னு சொல்லிட்டு லாரிய விட்டு இறங்கி, அப்பதான் அந்த டீ கடைக்குள்ள போயிருக்காருங்க. அவரு டீ கடைக்குள்ள போன அடுத்த ஒரு சில வினாடிகள்ல என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்ல அந்த பக்கம் ரைட் சைடு ட்ராக்ல வந்துட்டு இருந்த ஒரு ட்ரக்கு பயங்கரமா ஃபுல்லி லோடட் ட்ரக்கு தாங்க அதுவுமே. அந்த ட்ரக்கு நேரா பார்த்தீங்கன்னா, பிரேக் ஃபெயிலியரா இல்ல வந்துட்டு வேற எதுவும் பிரச்சனையா அந்த லாரிலன்னு தெரியல. அப்படி தடம் புரண்டு அதாவது இந்த இந்த
டிவைடருக்கு மேல ஏறி இந்த பக்கம் இறங்கி பார்த்தீங்கன்னா, இந்த லாரிய நோக்கி முட்ட வருதுங்க. ஸோ இந்த அந்த ஆப்போசிட் வர லாரியில பார்த்தீங்கன்னா, ஏதோ பிரேக் ஃபெயிலியர் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு அந்த லாரியோட டிரைவரும், கிளீனரும் என்ன பண்றாங்க, டக்குன்னு கதவு தொறந்துட்டு லாரியிலருந்து கீழ குதிச்சிருந்தாங்கங்க. அப்படி குதிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பட் அந்த லாரி இவர நோக்கி ஃபாஸ்ட்டா வந்துட்டு இருக்குது. பட் இவர அத பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டாருங்க. ஏன்னா, இவரு இங்க ஏதோ நோண்டிட்டு இருக்கிறதுக்குள்ள ஆப்போசிட் லாரி வந்துட்டு இருக்குது. பக்கத்துல இருக்கவங்கலாம் கத்துறதுக்குள்ள என்ன ஆயிருதுன்னா, அந்த லாரி கண்ணமைக்கிற நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க இந்த லாரி. இந்த லாரிக்கு மேல வந்து முட்டிருதுங்க. அப்படி முட்டுனதுல இந்த டிரைவர் லாரிக்குள்ள இருந்தவர் அப்படியே அந்த இடத்துல உடல் நசுங்கி அங்கேயே இறந்து போயிறாருங்க. அவருடைய சாவு பயங்கரமா கொடூரமான முறையில இருந்திருக்காம். ஏன்னா, மொத்த அந்த லாரியோட கம்பி சேஸ் ஃபுல்லா இவர் உடம்பு ஃபுல்லா குத்தி அத வந்துட்டு அவருடைய பாடிய எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்திருக்குதாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் கண்ணாலேயே பார்த்துருந்துருக்காராங்க. ஸோ அதனால வந்துட்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஃபுல்லா இவருக்கு மாத்தி மாத்தி காய்ச்சல் புரட்டி போட்டுருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 1 வார காலமா பார்த்தீங்கன்னா, ஒரு அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு முத்தாரம்மன் கோவில் இருக்காம். அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு டெய்லி தண்ணி எறிஞ்சிட்டு வந்திருக்காராங்க. அப்படி நாட்கள்லாம் போய்க்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் ஆகுது. இந்த லாரி ஆக்சிடென்ட் இவர் வேற இறந்து போயிருக்காரு இல்லையா? இவரு கூட வந்தது இந்த கிளீனர் தான். ஸோ அதனால இந்த கேஸ்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. ஒரு 1 மாசம் கழிச்சு இந்த கிளீனர் தம்பி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திரும்ப அதே லொகேஷன், அதே கோவில் இருக்க இடத்துக்கு காலையில கரெக்ட்டா பூஜை நடக்கும் பாருங்க, அந்த டைமுக்கு வந்திருக்கிறாரு. வந்ததுக்கப்புறம் அந்த பூசாரிய பார்த்து பேசுறாரு. நம்ம ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி பார்த்து பேசின ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற மாரி பூசாரிட்ட கேட்கும்போது, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இந்த கோவிலுக்கு யாருமே அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. நீங்க தான் வந்துட்டு இப்ப திரும்ப வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? வேற எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்பொழுது, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னா, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஒரு பயங்கரமான விபத்துல இருந்து காப்பாத்தியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவ்வளோ பெரிய விஷயத்த எனக்கு ஒரு உயிரே குடுத்து காப்பாத்துனவங்க கிட்ட நான் வந்துட்டு ஒரு உண்மைய மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மறைச்சீங்கன்னு சொல்லும்போது, அந்த அம்மன் கிட்ட மறைக்கல. அந்த அம்மன வந்துட்டு நீங்க தான் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் அன்னைக்கு வந்து சொல்லும்பொழுது எல்லா விஷயத்தையும் சொல்லல. ஒரு சில முக்கியமான விஷயங்கள நான் மறைச்சிட்டேன். எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால இப்ப திரும்ப உங்கள வந்து மீட் பண்ண வந்திருக்கேன். அன்னைக்கு நடந்தது நான் சொன்ன விஷயங்களும் இருந்தாலும், அது போக இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடந்து அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க எதுக்காக வந்துட்டு வண்டிய நிப்பாட்டுனாங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருங்கன்னா, "நீங்க எதையும் கவலைப்படாதீங்க. நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்பொழுது, "இல்லையா நான் எதுவும் பண்ணாதீங்க. தப்ப தடுக்கதாய்யா முயற்சி பண்ணேன்." அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க, உங்க நல்ல மனசுக்கு தான் அம்மன் உங்களுக்கே காட்சி அளிச்சது மட்டும் இல்லாம, உங்க உயிரையும் அந்த ஆபத்து விபத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க புரிஞ்சுக்கங்க. அதே மாரி அந்த உங்க கூட வந்த டிரைவர் பண்ண தண்டனைக்கு நீங்க வந்துட்டு அவருக்கா விதி முடிஞ்சு இறந்தாரா? இல்ல இந்த அம்மனா தண்டனை குடுத்துச்சா? அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு நானும் வந்துட்டு நீங்க இவ்வளோ தூரம் என்ட்ட உண்மைய பேசும்போது நானும் வந்துட்டு நான் அந்த அம்மனுக்கு பூஜை பண்றதுனால அந்த அம்மன உயர்த்தி பேசுறேன்னு சொல்லிட்டு, இந்த அம்மன் தான் தண்டனை குடுத்து அவர் இறந்துட்டுன்னு என்னால சொல்லிற முடியாது. ஆனா அவருக்கு விதி முடிஞ்சிருக்கு, இறந்திருக்காரு. அது மேபி இந்த அம்மன் குடுத்த தண்டனையா கூட இருக்கலாம். இல்ல நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பயங்கரமான பல அமானுஷ்யமான பெண் ஆவிகள் சுத்திட்டு இருந்திருக்குது. மேபி அவரு அந்த பொண்ணு கூட ஒண்ணா இருந்தாருன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெண் அவர் ஒண்ணா இருந்த அந்த பெண்ணே ஒரு ஆவியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்து அந்த ரீசன்னாலயும் பார்த்தீங்கன்னா, அவர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த கிளீனர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, "சரிங்க எனக்கு எதுவும் பிரச்சனை வராதான்னு?" கேட்கும்போது, "பிரச்சனை வந்திருந்தா நீங்களும் அன்னைக்கே அவரோட இறந்து போயிருப்பீங்க. உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் திரும்பியும் சொல்றேன், இந்த வழியா எப்பலாம் வரீங்களோ, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த அம்மன வேண்டிட்டு போங்க. ஏன்னா உங்க உயிர காப்பாத்தியிருக்குது, உங்களுக்கு காய்ச்சல் அடிச்சிருக்குன்னு வேற சொல்றீங்க." அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், அந்த கிளீனர் அன்னையிலிருந்து எப்பலாம் அந்த வழியா போறாரோ, அப்பலாம் அந்த அம்மன கும்பிடுறதும், அது மட்டும் இல்லாம எப்பலாம் அவங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு ஃபேமிலிய கூட்டிட்டு போவாரோ, அதே மாதிரி இந்த அம்மன் கோவிலுக்கு வந்துட்டு ஃபேமிலிய கூட்டிட்டு வந்துட்டு சாமி கும்பிடுறது ஒரு வழக்கமா வச்சிருந்திருக்கிறாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்த நமக்கு சொன்னதே அந்த உயிரோட இப்ப இருந்துட்டு இருக்க அந்த கிளீனர் அண்ணா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப என்கிட்ட அந்த சம்பவத்த சொன்னாங்க. இது நம்ம சொன்ன மாதிரி என்னதான் அந்த வருஷம் அதாவது 2013 காலகட்டத்தில நடந்தாலும், இப்போ வரைக்குமே அவங்க அந்த அம்மன தன்னுடைய குலதெய்வமா நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்களாம். அண்ட் ஆடியன்ஸ் ஆகிய நீங்க சொல்லுங்க, இந்த சம்பவத்துல அந்த நபர் இறந்து போனதுக்கு யாரு காரணமா இருக்கும்? அவர் தப்பு பண்ணதுனால கொலை பண்ண அந்த அம்மனா? இல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஒரு பொண்ணு கூட ஒண்ணா இருந்தாரு பாருங்க பாலியல் தொடர்புல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணே ஒரு ஆத்மாவா? அந்த ஆத்மானால இறக்கப்பட்டாரா? இல்ல விதி முடிஞ்சு நார்மலா ஒரு விபத்துனால இறக்கப்பட்டாரா? அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு போங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வரவேற்கத்தக்கதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பேசுற கதைகள்ல என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம், வேற எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுங்க. உங்க லைஃப்ல ஏதாச்சும்
அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்தாலும் அதை நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன். அங்கே வந்துட்டு தயக்கம் இல்லாமல் நீங்கள் டெக்ஸ்ட்டாவோ வாய்ஸாவோ கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்துட்டு ஒரு ஸ்டோரியாக மேக் பண்ணி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஒன்லைன் ஸ்டோரியை வேணாலும் கொடுங்க, நான் உங்களுக்காக ஸ்டோரியாக மேக் பண்ணிடுவேன். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சேனலுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறீங்க, இப்போ தான் ஒரு பார்வையாளராக இருந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனே ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் சேர்த்து ஆள்னு கொடுத்துருங்க. நான் போடுற ஒவ்வொரு அமானுஷமான உண்மை பேய்க்கதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுங்க. லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அமானுஷமான பேய்க்கதையை வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ், பை பை.